உண்மையிலே உங்களெல்லாம் பாராட்டணும். நல்லா படிக்க வைங்க ஐயா. ஐஏஎஸ் எல்லாம் படிக்க வைங்க. நல்லா ஜெனரல் நாலேஜ் இருக்கு. டிவியில் இருக்கிறதெல்லாம் டப்பு டப்புன்னு பிடிச்சி நல்லா பிக்கப் பண்ணுறான்னா அந்த பையன் நல்லா படிப்பான். இன்னும் நல்லா படிக்க வைங்க. டிவியில் நல்ல அந்த பையன் முகத்தை எடுங்க. நாளைக்கு கலெக்டராக இருந்தாலும் வருவான். கரெக்டாக சொன்னடா ராசா. அனுஷ்கா விஜய் எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்கான். உன் பேர் நமக்கா ராம் சங்கர். தொட்டனை தோறும் மணற்கேணி. இதை முடிவாப்போம். தீயினால் சுட்டவன் உள்ளாரும். என்னது எப்படி சொன்ன? நல்ல மாமியார் சுட்டப்பட்டு. மாமியார் சுட்டப்படுவா? மாமியார் சொன்ன உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி சிரிப்பு வருது? அவ்வளவு பாசம் மாமியார் மேல. வள்ளுவர் இப்படி இருக்காரா? பரவாயில்ல, நல்ல பையன். கரெக்டா சொன்னா. நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் யாரு? ஏன் தம்பி, தமிழ்நாட்டு கவர்னர் யாரு? அவர் எந்த படத்துல ஏன் நடிச்சாரு? அவனுக்கு கோபத்தை பத்தி அவர் எந்த படத்துல நடிச்சாரு? விட்டா கொன்னே விடுவா. நீ சொல்லு, தமிழ்நாட்டு கவர்னர் யாரு? கருணாநிதியா? கருணாநிதியா? டே 9ஆம் கிளாஸ், நீ சொல்லு, தமிழ்நாட்டு கவர்னர் யாரு? அனுஷ்காவை தெரியுது, விஜய தெரியுது, அனுஷ்காவை தெரியுது. அவ இடுப்பு எத்தனை இன்ச்சின்னா கரெக்டா சொல்லிடுவோம் போலுக்கு. இந்த பயல் இப்படி இருக்கானே. ஏம்மா நல்லா தானே இருந்தான், இதுக்கு சரியில்ல. நீ சொல்லு, தமிழ்நாட்டு கவர்னர் யாரு? அங்க கீழே பாரு, அங்க இருந்து கொத்துட்டு வருவாரு. ஏக்கா நீ சொல்லு தங்கச்சி, தமிழ்நாட்டு கவர்னர் யாரு? சொல்லு. வெக்கப்படுறா பாரு. நான் கவர்னர் தான் கேட்டிருக்கேன், பிடிச்சிருக்கான்னா கேட்டேன். இப்படி வெக்கப்பட்ட என்ன நிலைமைய பத்தியாளா? இப்ப தெரியுதா? சங்க கூட்டம் இல்லையப்பா, சரச கூட்டம் சங்க கூட்டம் இல்லையடா, சரச கூட்டம் இக்கலிலே என்றார். என் அன்பு மக்களே, இந்த நிகழ்வை எல்லாம் கேட்கும் போது சிறப்பா இருக்கும். அது தர்மம் எல்லாம் வரும், உங்க காலையில வரும். நல்ல பிஸ்கட்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. கிடைக்குமா கிடைக்காதுன்னு அங்கேயும் எட்டி எட்டி பார்க்காதீங்க. இந்த நினைப்புல இருந்து அது தானா வரும். அங்கேயே பார்த்துட்டு ஏதாவது போனாலும் போயிடும், ஒன்னும் பாப்படாது. கரெக்டா அங்க சிந்தனையோட இருப்போம். அப்போ பகவான் சொன்ன வரலாற்றுகளை இந்த அரிகோபாரன் எழுதிய காவியம் அகிலத்திற்கு அதன்படி அவன் எழுதி கொண்டு போகிறான். இத்தனையை அவதாரம் எடுத்து அத்தனை பேரும் இறைவன் அயோது அமிர்த கங்கை என்ற ஒரு அழகான கங்கை. அந்த கங்கையிலே நீராடச் சொல்லுகிறார் 7 தெய்வ கன்னியர்கள். அந்த கன்னியர்கள் நீராடுகின்ற பொழுது நாராயணன் ஒரு பண்டார வடிவம் எடுத்து அங்கே சொல்லுகிறார். அலங்கார நாயகன் அற்புதமான இறைவன் அங்கே சாதாரண ஒரு மனிதனை போல போய் நின்று கேட்கிறான், கன்னியர்களே என்ன தினம் தோறும் இந்த ஏவலை அந்த கைலவாள் ஈசனுக்கு தானே செய்கின்றீர்கள்? ஆமா. இன்று ஒரே ஒரு நாள் மட்டும் அந்த பணிவிடையை இந்த பண்டார கிழவனுக்கு செய்யுங்களே என்று கேட்கிறார். உடனே அந்த 7 பேரும் சொல்லுகிறார்கள், ஓட்டிலே இருந்து ஊர்வலியை தெரியும் ஆண்டிக்கை அல்லாது அரவணையில் தூய்கின்ற காண்டிமனுக்கு கூட இந்த ஏவலை செய்ய மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். சிவபெருமானை தவிர வேற எவருக்கும் இந்த பணியை செய்ய மாட்டோம் உறுதியா சொன்னாலே அதுதான் தெய்வகன். நமக்குள்ள அந்த உறுதி இருக்குதா? மாரியம்மை தவிர இன்னொரு தெய்வத்தை கும்பிட மாட்டேங்கிற உறுதி மட்டும் இருக்கா? சொல்லுங்க. நாராயண தவிர வேற ஒரு சாமியே இல்லைங்கிற பக்குவம் மட்டும் இருக்கா? பிஸ்கட் கிடைக்குங்க பாருங்க, ஒன்னும் வீரப்படாது, உடனே அங்கேயே பாருங்க. சத்தம் இல்லாம கொடுங்க ஐயா, தர்மங்கள்லாம் சத்தம் இல்லாம கொடுங்க. பிஸ்கட்டும் தண்ணியுமா கொடுங்க கொடுங்க. அதை ஏன் என்கிட்ட காட்டி காட்டி திங்குறது? வயர் வலிக்கிட்டு நிறுத்தணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பகவான் இந்த வையகத்திலே வருவதற்கு சொன்னது ஒரு உறுதிப்பாடான 7 கன்னியர்கள். பெண்களுக்கு பொதுவா உறுதி வேணும், உறுதியான சிந்தனை வேணும். அந்த சிந்தனை நம்ம கிட்ட இருக்கா? எக்கா இருக்கா? ஒரே ஒரு இடத்துல மட்டும் உறுதி இருக்கும். கெட்டின மாப்பிள்ளை கிட்ட சண்டை போட்டா 10 மாசம்னாலும் பேசாம இருந்துருவான். உண்டா இல்லையா? பேசினா நான் வசிக்க வந்தேன், 3 லட்சத்தை கொடுத்துட்டு தான் வந்தேன், இவங்கிட்ட ஏன் பேசணும் அண்ணு கம்முன்னு இருந்துக்கிடுவாங்க. அப்படிதானக்கா?
ஆமா, நிலம் அப்படித்தானே. நான் பாவம் எளிமையா தான் பேசுவேன், எளிமையா தான் பாடுவேன். ஆனா உள்ளுக்குள்ளதான் இருக்கு அற்புதமான ஒரு காட்சி. இப்படி ஆண்டவன் இந்த வையகத்துல வந்த இறைவனுடைய நாமத்தை கேட்கிற நமக்கு உறுதி வேணும். ஒரு உறுதியான தாயினால் தான் ஒரு அழகான உறுதியான பிள்ளையை பெற்று போட முடியும். அப்போ உறுதியா இருக்கணுமே. பெண்களுக்கு அந்த உறுதி இருக்கிறதான்னு நாராயணன் சோதிச்சு பார்த்தார். நமக்கு இப்ப உறுதி இருக்குதா? 4 நாள் கால் வலி தாங்கலன்னா கடவுளை மாத்திட்டு போயிருவானே. மண்டை குத்து மாறலன்னா மதம் மாறி போயிருக்கிறானே. எல்லா மதமும் அன்பத்தானே சொல்லிச்சு. அதுல வெளிநாட்டுல இருந்து மதங்கள் நிறைய இருக்குது, உள்நாட்டுக்குள்ள ஏன் இந்த நாட்டிலேயே இந்து மதம் என்று ஒரு அற்புதமான மதம் இந்த வையகத்தை வாழ வைக்க வந்த தர்மம் நமக்கு இருக்கிறது. இதுல 1000 தெய்வங்களை வைத்து நாம் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். எளிமையான வழிபாடு. இந்த உலகத்துக்கே ஆன்மீகத்தை விதைத்த மகாபெரிய மதம் இந்து தர்மம். அதுல மாற்றமே கிடையாது. இதை எவனும் துவக்கவும் இல்லை, எவனும் வளர்க்கவும் இல்லை, இனி எவனாலும் அழிக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட தர்மம் தான் இந்து தர்மம். ஆனா இங்க இருக்கிற நாம அதை புரியாம, அதை படிக்காம, அதை வணங்காம, அதுல உண்மையான லாபத்தை அடையாம எங்கோ ஓடுகிறோமே. கண்ட கண்ட தெய்வம் என்று கையெடுத்தால் பலனும் உண்டு. கண்ட கண்ட தெய்வம் என்று கையெடுத்தால் பலனும் உண்டோ என்றல்லவா ஓடிக்கொண்டிருக்கிறோம். உண்டு வண்ணி வைத்த நல்ல பொருளை தேடாமல் கண்ட கைவாம் என்று கைதொழுதால் பலரும் உண்டோ. உண்டு வண்ணி வைத்த நல்ல பொருளை தேடாமல் கண்ட கோயில் தெய்வம் என்று கையெடுப்பான் கண்டாலோ. நாளைக்கு ஒரு மதம் மாறிக்கிட்டு இருக்கிறவன் சண்டாள பையன் வைகுண்ட சாமி அகில திரட்டில சொல்லுகிறான். நேரத்துக்கு ஒண்ணு நாளுக்கு ஒண்ணு மாறிக்கொண்டிருக்கிற மதம் நமக்கு தேவையில்லை. மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழ்வன் அந்த உண்மையை உணர்ந்து போயிட்டு இருக்கிறேன். அதைத்தானே இந்த அப்பன் சொன்னா.
ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஒரு சொத்து. நீங்க கைதட்டி வாழ்த்துனா அவனும் நல்லா வருவான். கட்டுங்க பார்க்கலாம். ஊரா போறேன் ஐயா, என் குடும்பத்தை நான் ஒரு நாள் ஒழுங்கா பார்த்தது இல்லை. தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு சரியா 5:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கிறேன். சாமி கோப்பு பதில கொடியேற்றம். இன்னைக்கு வைகாசி திருநாள் கொடியேற்றம். அதில் போய் உட்கார்ந்து எடுத்து ஐயாவுக்கு தரிசனம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் வீடு நிறைய மக்கள். எல்லாரும் பேசி எடுத்து அனுப்பி முடிய ஒரு 10-10:30 ஆயாச்சு. அப்புறம் கிடைச்சது போட்டு படுக்கலான்னா திரும்ப ஆட்கள் வந்து சரியாக தூங்கலை. ஏதோ இங்கே வர்ற நேரத்தில் இந்த வேன்ல இருந்து அசைஞ்சு உறங்கினா தான். அதுவும் நம்ம ஓட்டுநர்கள்லாம் ஓட்டுறதுக்கு உறக்கம் வந்துடும். ஆமாம், கடங்களை போட்டு விழுந்த முறை தான் எட்டி பார்ப்பான், இருக்கானுவளா இல்லை முழிச்சு கிடக்கானான்னு. இப்போ உள்ள ஓட்டுநர்லாம் முழுந்த பிறகு தான் கொண்ட பார்ப்பான். ஓ இருக்கோ நிலைமை அப்படித்தான். ஆனால் நமக்கு கிடைச்ச ஒரு பரவாயில்ல, வசமாக உருட்டி எடுத்து கொண்டு வந்தார். தூங்கி ரொம்ப நாளாச்சு, குடும்பத்தில் ஏது என்னன்னு தெரியல. அவன் அந்த நிலைமையில தான் நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவன் அதை பார்த்து கொள்றான். அவன் நம்ம பணி செய்யும்போது அவன் பணியை நாம செய்வோம்னு செய்யறோம். யார் யார் இறைவனுக்கு பயந்து பணிவிடை செய்கிறார்களோ அவரவர்கள் குடும்பத்தை ஆண்டவன் கண்டிப்பாக கையில் வைத்து காப்பாற்றுவார். எம்மா அந்த நினைப்புக்காகத்தான் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கதை சொல்லி உங்களை பிரச்சாரம் பண்ணி வளர்ப்பதற்காக வரவில்லை. உன் மனதிலே ஒருவன் உறங்கி கிடக்கிறானே, கடவுள் அவனை வெளியே கொண்டு வந்து வணங்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நாம ரொம்ப நல்லவங்க, ஆனா இப்ப கொஞ்சம் கெட்டு போய் கிடக்கிறோம். என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மைதானே சொல்றேன். அழகான மாரியம்மா ஆலயம். இந்த ஆலயத்தில் வைகாசி கொடை விழா நடக்கிறது. இந்த கோயிலுக்கு தினசரி போய் கும்பிடுற தாய்மார் கை தூக்குங்க பார்க்கலாம். தினசரி நான் கேட்கிற வார்த்தை, தினந்தோறும் அந்த கோயில போய் சாமி கும்பிடுற கை தூக்க பார்க்கலாம். ஐயா, இவங்கெல்லாம் வெளியூர் ஆட்கள் கச்சேரி பார்க்க வந்திருக்காங்க ஐயா. ஒருத்தர் வெள்ள கோயில்காரங்க இல்லையா? எல்லாம் வெளியூரா? என்னையா? சரி, வெள்ள கோயில் மக்கள் கை தூக்க பார்க்கலாம். இப்ப நிறைய பேர் கையை தூக்கல. ஐயா ஏ இவங்க பாப்போம். வெள்ள கோயில், இந்த மண்ணுக்கு மேல பாசம் இருக்கவங்க, இந்த மண்ணுல பிறந்தவங்க கை தூக்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் இருக்கேளாக்கு. அப்போ கோயிலுக்கு ஒருத்தரும் போகல. பெருசா கோயில் சாமி எல்லாம் இருக்கு. சரி, வாரத்துல ஒரு நாளாவது போறவங்க கை தூக்க பார்க்கலாம். ஏன் அவள் நினைச்சா, ஏன் ஆம்பளை கிட்ட கேட்காம நம்ம கிட்ட கேட்காம? ஆம்பளை கும்பிட்டா அவன் மட்டும்தான் நல்லா இருப்பான். ஒரு பெண் சாமியை கும்பிட்டா அவன் குடும்பமே நல்லா இருக்குந்தாய். அதனாலதான் உங்களை வச்சு நம்ம தாய்மை உண்மை. நான் எளிமையா பேசுவேன், சிரிக்க பேசுவேன். ஆனா உள்ள விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை நீங்க புரியணும். போக்கதான் மருந்து கொடுக்கிற தாய் சீனியை சர்க்கரையை காட்டின மாதிரி நான் கொஞ்சம் சீனியை போட்டு காட்டிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். நீ கேட்கணும் இல்ல? சரி, வாரத்துக்கு தான் போல, மாசந்தோறுமாவது போறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு 5 கை தான் எழும்புதியா. விளக்கு பூசை எதுவும் உண்டா? அதுக்காவது வருவாங்களா? கடவுளே, தப்பிச்சோம். விளக்கும் பூசையும் இல்லைன்னா அவ்வளவுதான். எம்மா, இப்படி ஒரு ஆலயத்தை கட்டிச்சு நாம கும்பிடலன்னா நம்ம பெத்த தாய் தகப்பனையும் ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சுக்கிட்டு மாசத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா சோத்த போட்டு போயிட்டு போனா அவன் வெளில இருந்து ஜாமம் போட மாட்டான். இவனையும் பெத்தனே இப்படிப்பட்டு போயிட்டு இருக்கானு. பெத்த தாய் தகப்பனான மனுஷனே இப்படின்னா அந்த மாய பரம்பொருளை ஊருக்குள்ள அடைச்சி வச்சு நம்ம வாரந்தோறும் போய் பார்த்தோம்னா அவனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. ஒரு கிறிஸ்தவ சகோதரன் அப்படி இருக்கிறானா? ஒரு முகமதியன் அப்படி இருக்கிறானா? ஒரு கிறிஸ்தவன் தினந்தோறும் 2 நேரம் பிரேயர் பண்றானே, ஜெபம் பண்றானே, சாயங்காலம் குடும்பத்தோட பண்றானே, வாரத்துல என்னைக்கு மணி அடிச்சாலும் சர்ச்சைக்கு போயிடுறாங்களே, எவ்வளவு கட்டுப்பாடோட வருகிறார்கள். ஆனா இந்து மதத்துல கட்டுப்பாடுக்கு தட்டுப்பாடா இருக்குது. ஐயா, இப்படி போனா எப்படியாக்கு? முகமதி ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகை நடத்துகிறானே, தினந்தோறும் வீட்டுல விளக்கேத்தி சாமி கும்பிடுறவங்களா கை தூக்குங்க. எப்பா எப்பா கொஞ்சம் பொழைச்சிருக்கேன் அப்பா. நீங்க நல்லா இருங்க மக்கா, நீங்க நல்லா இருங்க. அடுத்த வருஷம் நான் வரும்போது அத்தனை பேரும் கை தூக்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க இருக்கணும், இத கேட்கணும். ஏதோ ஒரு சாமியை பாடல, நான் யார பாடுறது? அம்மா மாரே, ஐயா மாரே, சின்னவனின் பாட்ட கேளா, பதியிருக்கு, கண்ணான வாழ்விருக்கு, ஐயாவின் அருள் இருக்கு. அம்மா மாரே, ஐயா மாரே, சின்னவனின் பாட்ட கேளோ,
பொன்னான பூலோகம் ஒன்னாக வேணும் கண்ணால வினை தீர்த்தார் கண்ணான சாமி ஐயா சாதி மத பேதமில்லா சமுதாயம் தான் படைக்க நாடியற்ற சார்ந்தவர்கா நாடியற்ற சார்ந்தவர்காய் கோயிலத்தில் வந்தவர்தான் நிதியாய் நின்றவர்தான் நிம்மதியை தருபவர்தான் அம்மமரை ஐயா மாறே சின்னவரின் பாட்டை கேளோ பொன்னான பதி இருக்கு கண்ணான வாழ்விருக்கு ஐயாவின் அருள் இருக்கு வாங்கோ நீளா செல்லுவையிலே முள்ளால் அடிகள் பட்டு மறித்து பிறந்து வந்த மாயக்குருவை குண்டரா அல்லா இல்லல்லா இறைசூல் மகிழல்லா எல்லாமும் மாணவரா எல்லாமும் மாணவரா எம்பெருமான் வைகுண்டரா வேதமில்ல சாமியையா பாதம் தேடி பாருங்கம்மா அம்மமரை ஐயா மாறே சின்னவனின் பாட்டு கேளோ பொன்னான பதி இருக்கு கண்ணான வாழ்வு இருக்கு ஐயாவின் அருள் இருக்கு வாங்கோ பகுத்தறிவாதங்களை பமரக்கு சொன்னவர் அகத்திலே அமர்ந்திருந்து ஆளுகின்ற வைகுண்டர் அம்மையப்பனானவர் நம்மை என்றும் காப்பவர் அன்பான வழியினிலே அன்பான வழியினிலே அகிலத்தை ஆழ்பவர் அகில திரட்டு தங்கு அரங்காத்த வைகுண்டர் அம்மமரை ஐயா மாறே சின்னவனின் பாட்டை கேளோ பொன்னான பதி இருக்கு கண்ணான வாழ்வு இருக்கு ஐயாவின் அருள் இருக்கு வாங்கோ அம்மமரை ஐயா மாறே சின்னவனின் பாட்டை கேளோ பொன்னான பதி இருக்கு கண்ணான வாழ்வு இருக்கு ஐயாவின் அருள் இருக்கு வாங்கோ உறக்க வருதா கையை தட்டுங்க பல 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 பல. ஏன் கையை தட்டுது உறங்கிடப்படாதுன்னு பாட்டை பிடிச்சு கையை தட்டு சொல்லு உறங்கிடப்படாது இந்த நாமத்தை கேட்ட பலன் உண்டு இல்ல மலடி இன்னி கதையை மாவிருப்பத்தோடி நகி அலமணந்தோனை நாடிதான் கேட்பானாவாகி என்னானை பார்வையா இசையா தன்னானை உன்னானை மலரை உடனே கிடைக்குமாடா எம்மா 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 புள்ள இல்லன்னு அடி வைத்த தடவை கண்ணீர் விட்டு கதறுகிறாயே என் சகோதரி இதை மாவிருப்பத்தோடு கேட்டுப்பார் நீ அடுத்த வருடம் நான் வருகின்ற பொழுது அழகான குழந்தையோடு தான் இருப்பார் இது நான் சொல்லல என் அப்பன் நாராயணன் எடுத்து வைத்த வார்த்தை என்ன அப்ப அப்பன்னு சொல்றானே அப்பா அப்பன்னு சொல்லாத நாராயணன் அது ஆறு உனக்கப்பனா எனக்கப்பனா இவனுக்கப்பனா நம்ம எல்லாருக்குமே இல்லையா குழப்பம் வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் அப்பா ஒருத்தனா ஆம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவன் நம்பி வந்தாயோ 7 பேர் குளிச்சா என்ன
பாட தெரியாத பெண்கள் கூட பாத்ரூமுக்கு போனா தானா வரும். வருமா வராது? என்னது பாட்டு? நீர் பாத்ரூம் போனா தானா வரணும்னு கேள்விய பாரு. என்னது பாட்டு வருமா வராதா? பாடவே மாட்டான். ஆனா தண்ணி பட்ட உடனே நீரோட நேரம் நல்ல வருதா வரலையா? உங்களுக்கு கேட்கணும்னு ஆசை இருந்தா பொண்டாட்டி பாத்ரூம் போன போற வெளியில நின்று ஊத்து கேளுங்க. நல்லா கேளுங்க, உண்மையில பாட்டு வரும். என்ன வரும் தெரியுமா? பாட்டு வரும். பாட்டு வருமா வராதா? இது 7 பேர் இல்லையா? உடுவாளா ஆதியான நாரணனே, ஏ சோதியான மேனியனே, ஏ நாராயண பரம்பொருளே அண்ணே. அவங்க நாங்க பாடணும், அவங்க அப்படி பாடிக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க எப்படியோ ஆடுனாங்க, பாடுனாங்க. 7 பேர் நீராடுறா. நீராடுற நேரத்துல கொந்தலையும் குளிரையும் ஏழுகிறார். எல்லோருக்கும் குளிர் தாங்க முடியல. பெண்களுக்கு நடுக்கம். குளிர் வந்தா என்ன வேணும்? டீ வேணும். டீ வேணுமா? ஐயா இவரு சாடையா கேட்ட மாதிரி தெரியுது. ஆமா, ஏதாவது இருந்தா போட்டு கொடுத்துருங்க ஐயா. அவரு அம்மைமாருக்கு கேட்கல, அவரு கேட்கிறாரு. சூடு வந்து குளிர் வந்தா என்ன வேணுமா? டீ வேணுமா? ஆமா, அதுக்காண்டி அங்க அயோதா அமிர்த கங்கையில டீ காப்பியா போட்டு கொடுத்தாங்க. அங்க என்ன வேணும்? காட்டுக்குள்ள என்ன வேணும்? டீ வேணும். டீ வேணும். இப்ப இவங்களுக்கு டீ வேணும், அவங்களுக்கு தீ வேணும். அக்னி வேணும்னு அப்ப நாராயண அக்னியாக இருக்கிறார். 7 பேரும் ஓடி சென்று அக்னியை அழைக்கிறார்கள். அந்த ஓங்கார மோகத்துக்குள்ளே அப்ப நாராயணன் உந்துதலை ஏற்படுத்தி 7 அம்மைமார்களும் கர்ப்பமுற்று அங்கே 7 ஆண் பிள்ளைகளை பெற்று போட்டார்கள். அந்த காட்டுக்குள்ள 7 பிள்ளைகள் பெற்று கிடக்கிறது. சாதாரண பிள்ளைகள் அல்ல, தெய்வ குழந்தைகள். இந்த 7ஐயும் பெற்று போட்ட அப்ப 7 லோகத்துக்கு சென்று 7 லோக வித்துக்களை அங்கு வச்சிருக்கிறார். இதில் 7 லோகம் இருக்கு. அந்த 7 லோகமும் வித்துக்களும் பிள்ளைகளாக பெற்று போட்டவ பிள்ளை முகங்களை கூட பார்க்கல. சிவனுக்கு பணி செய்ய வந்த இடத்துல இந்த கள்ளநாராயணன் நம்மளை இப்படி பண்ணிவிட்டானே. யாரு? கள்ளநாராயணன். கள்ளனானே கள்ளனானே அறிவாரில்லை. சத்திரமோ நானே சத்திரமோ நானே ஆனானே பெண்ணானே அடங்காதே சொருபவானே மந்திரமோ கள்ளனோடு நான் இருப்பேன், காட்டி கொடுத்திடுவேன். கிட்டே இருப்பான், கள்ளத்தனத்தில் இருப்பான், கொள்ளையடிக்கணும்னு நினைப்பான். அவங்க கூட ஐயா தான் இருப்பாரு. ஏன்னா கொள்ளையடிக்க நேரம் கூட இருந்தா அவனை வசமா தப்பிச்சு விட்டுருவாரு. நம்ம பறிவிடுத்தோம், கடவுளே கடவுளே உன்னை கும்பிட்டனே, என் நகை நட்டெல்லாம் பறிவிடுச்சேன்னு நம்ம அழுவோம். அவன் சொல்லுவான், கடவுளே கடவுளே ரொம்ப நன்றி, 4 நாளைக்கு எனக்கு வயிறு பசி தீர்ந்து வச்சப்பா அன்னைக்கு எஸ்கேப் ஆயிருவான். ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டான். முக்கியமான நேரத்தில் அவனை காட்டி கொடுத்து இவன் விலகிடுவான். அப்ப விலகிடுவான். அவன் அப்ப ஏசுவான், கடவுளே உனக்கு உண்டியல்ல 1 பவுன் போட்டேன்னு நீ 10 பவுன் எனக்கு தராம விட்டு விட்டியா, போலீஸ்ல மாட்டி கொடுத்து விட என்ன இருக்கான். கடவுள் நல்லவனுக்கு தான் உதவியா இருப்பான், கெட்டவனுக்கு உதவியா இருக்க மாட்டான். கள்ளனோடு நான் இருப்பேன், பின் காட்டி கொடுத்து விடுவேன், குடியிருந்து கொலைகள் செய்வேன், சிரிப்பாரோடு நான் இருப்பேன். பகவான் சொன்ன அப்பன் அவன் கள்ளன் தானே. நம்ம உள்ளத்துல கொள்ளை கொண்ட கள்ளன் அல்லவா? அந்த 7 அம்மாமார் சொன்ன கள்ள நாராயணன் கை கலந்து இழுவி செய்தானே. இந்த பிள்ளைகளை முறையாக நம்மளை கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளைகளை முறைமையா நமக்கு தர வரைக்கும் நம்ம போவோம் காட்டுக்குன்னா காட்டுல போய் தவறுக்கு போயிட்டான். பிள்ளைய பெத்து போட்டு 7 பேரும் போயிட்டாளே. 1 பிள்ளையா 2 பிள்ளையா 7 பிள்ளையாச்சு. 7 பிள்ளையாச்சு. வழக்கைக்கு அப்ப என்ன பாடுபட்டிருப்பான், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். நம்ம எல்லாம் சாதாரண ஆளா? எவ்வளவு சிறப்பான பிள்ளைகள். அந்த 7 பிள்ளைய வழக்கைக்கு நாராயணன் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமா. தேவேந்திரனுடைய பசுவில பால் எடுத்து கொண்டு கொடுத்தான், அவன் சண்டைக்கு வந்துட்டான். எப்படிடா என் பிள்ளை எனக்கு மாட்டுல பால் இருக்கான்னு அவன் சண்டைக்கு வந்துட்டான். என்ன செய்யறது? நமக்கு பால் கூட கள்ளப்பாலா தான் கிடைச்சு. அது கடவுளே கள்ளப்பால் தந்திருக்க, கடவுளே கள்ளத்தனமா பால் கறந்தது. நமக்கு அதான் நம்ம கிட்ட கள்ள புத்தி கொஞ்சம் இருக்குது. நம்ம இருக்குல்ல கள்ளத்தனமா நாராயணன் பால் கொடுத்தா ஆருக்கு? நமக்கு அதிகம். நமக்கு 7 அம்மாமார் பத்த பிள்ளைதான். அதான் யாருன்னு கேட்கிறேன். வருது பாரு கதை. அப்ப 7 பேருக்கும் பிள்ளைய என்னது பால்? குப்பி பால். கூட்டத்துக்குள்ள ஒரு குப்பி பால் இருக்கு. ஆமா, அங்க சங்கு பால், இங்க குப்பி பால். தப்பி போய் இருக்கு. கொடுங்க மக்கா, கொடுங்க. நம்ம பிறந்தமே மக்கா.
என் பிள்ளைய பத்த தாய்மாரே தாய்ப்பால் கொடுங்க. கொடுக்கலாமா? ஆமா. பிள்ளை அழுவதில்லடி, பாலை கொடு, நீர் கொடும். நீர் கொடுமா? அவரு பால் எங்க இருந்து கொடுப்பாரு? அவரு எங்க இருந்து கொடுப்பாரு? எங்க இருந்து கொடுப்பாரு? அவர்கிட்ட எங்க இருக்கு? பிள்ளை ஏமா சும்மா கிடக்க மாட்டேன். எப்ப பார்த்தாங்க கல்யாணம் ஆகி வந்த 3 வருஷத்துக்குள்ள 2 பிள்ளையும் பத்தி என் அழகெல்லாம் போச்சு. குழந்தை பெத்து அழகு போனா பால் கொடுக்கப்படாது. உண்மைதானே? இந்த நாட்டுல குட்டி போடுற ஜீவன் எல்லாம் அதாவது பாட்டுக்கு பால் கொடுக்கு. அதுக்கு எவனா சொன்னானா? எவனாவது நோட்டீஸ் ஒட்டுனானா? நோட்டீஸ் எத்தனை கழுத கூட பாலை கொடுத்துட்டு போகுது. ஆனா அந்த நோட்டீஸ்ல என்ன எடுத்து தெரியுமா? 6 படத்தை அம்மாமார்களுக்கு தாய்ப்பால் கொடுங்க குழந்தைக்கு நல்லதுன்னு. அதை கழுத தின்னு பால் கொடுத்துருக்கு. ஆனா இந்த கழுதை கேட்க மாட்டாங்க. ஆமா, அந்த கழுதை கேட்க மாட்டாங்க. கழுதன்னு தப்பா நினைக்காது, அழகான பொண்ணுன்னு. அழகு அழகு இல்லைன்னா கொல்லுப்பட. நாளைக்கு போனோட சொல்லுங்க, ஏ கழுதேனுங்க வா அம்மா ஆரியலு பின்னால வரும். ஆமா, ஏறியும் கழுதன்னா அழகான பெண். ஆமா, அப்படி சொல்லுவாங்க. இப்படி நாட்டுக்குள்ள இருக்குதே, பால் கொடுக்கறதுக்கு இப்படித்தான் சண்டை போடுறதா? பிள்ளைக்கு பால் தான் கொடுக்கல, தூக்கி வச்சு தாலாட்டாவது செய்யறாளா? இப்போ உள்ள தாய்மாருக்கு தாலாட்டு தெரியுமா? தெரியாதே. சரி, தாலாட்ட விடுங்க, அட்லீஸ்ட் இடுப்புலையாவது எடுக்கலாரா? இல்லையே. அப்ப சொன்னானே, பச்சை பிள்ளையே கரையில் எடுக்க அம்மாய் நெளிய கண்டேன் சிவனே. பெற்ற பிள்ளைய பெத்த பிள்ளைய இடுப்புல எடுக்க மாட்டா. உக்கரை இடுப்பு உக்கரையில எடுக்க அது பாம்பாய் நெளிதான், அருவருப்பா இருக்குதா? இப்ப உள்ள தாய்மார் அப்படித்தானே. பிள்ளையாவன் பிள்ளை எப்ப நேரம் காலம் தெரியுமா உனக்கு இருப்பான். திடீர்னு இவனை போட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு இங்க பாருங்க அவன் 1/2 கிளாஸ்ல விட்டுருக்கேன். கேட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்க பிள்ளை எங்க பள்ளிக்கூடத்துக்கு இருக்கு. ஒரு பொடியும் உண்டு இல்ல, அவன் 1/2 கிளாஸ்ல கிடக்கான். பிள்ளை 1/2 கிளாஸ் கிடக்கு, அப்ப முழு கிளாஸ்ல கிடக்கான். உலகம் எங்க போகுது? நாடு பிடித்தானே போகுது. இந்த கையில உலகத்தில் நடக்கிறது சொல்றேன். ஏன் இடுப்புல எவ எடுக்கா? உங்களை சொல்லம்மா, நீங்க நல்லவங்க. அப்புறம் என்ன இங்க இருந்து போடாம நடு ரோட்ல போட்டு சாத்திரப்படாது. புள்ள எடுக்க மாட்டேங்கிறான். ஆமா, அவரை எடுங்க. அவர் சஃபாரி போட்டுப்பாரு, அவர் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த அம்மா அழகா 16,000 ஒரு பட்டையும் கட்டி அங்கிட்டு ஒரு பின்னு இங்கிட்டு ஒரு பின்ன குத்திக்கிட்டு ஒரு அருவாப்பட்டியும் தொங்க போட்டு இந்த பணியாத்துக்கு போகும்போது அருவாப்பட்டி தொங்க பாருங்க. கணேசையா சரிதானா? கரெக்டா சொன்ன. தூத்துக்குடி கணேசன் சொன்னா அது கரெக்டா. இப்ப அருவாப்பட்டிக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு. பணியாத்து சாமானம்லாம் இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஆமா, பணியத்துக்கு என்னெல்லாம் உண்டு? இதை டிவியில் எடுக்கணும். என் வீட்டுக்காரர் என்ன கொன்னா? ஐயா கடவுளே, இவர் ராஜி வீடியோ விஷயம் மோசமான ஆளா இருப்பாரு போலிக்க. ஆமா, இதை சத்தம் போடாம சொல்லுங்க. இதை சென்சார் பண்ணிடுறேன் என்ன? ஆமா, அதுக்கு பணியாத்தி சாமான் இருக்கும் பாத்திருக்கீங்களா? பாலருவா, கடுப்பு, கலக்கு மட்டை, சுண்ணாம்பு, இதெல்லாம் உண்டா இல்லையா? பாலருவா அவ்வளவு அதுக்குள்ள இருக்கு. எல்லாம் இருக்குமா? வேற பாருங்களேன், எங்கிட்டாவது ஃப்ரையாதான். அன்னைக்கு ஒரு சக்கர தியேட்டர், ஒரு தியேட்டர் நான் இல்லை யாரையும் சொல்லப்பட கொண்டு விடுவான். அந்த தியேட்டர்ல போய் படம் பார்ப்பான ஒரு 4 சகோதரில் ஒரு கொஞ்சம் ரெடி டச்சப் பண்ணிடலான்னு பணியாத்துக்கு ரெடி ஆகுது. என்ன பார்த்து அருவாப்பட்டி ஓபன் பண்ணி அங்கிருந்து பாலருவா எடுக்கப்பட்டது. உடனே பாலை சீவப்பட்டது. அது சீவி முடித்தவுடன் அங்கே வைத்து கலக்க மட்டையில் சுண்ணாம்பு எடுத்து சுண்ணாம்பு தடவப்பட்டது. அது தடவி முடிந்த உடனே நீங்க கோபத்துல வந்துறாங்க, உங்களை சொல்ல நீங்க நல்லவங்க. இது எங்க ஊர்ல நடந்த சினிமா தியேட்டர்ல. ஆமா, இப்படி நடந்தது. உடனே அங்கிருந்து கடுப்பெடுத்து பாலை இழுக்கப்பட்டது. அப்படி திருப்பம் அதான் நல்லது. அங்க பாருங்க, இங்க வைக்காது. பாலை இடிக்காச்சா அடுத்தால ஒண்ணும் அது பணியத்துக்கு எடுத்து இந்த கடைசியில மூட்டுல இறந்து பொடித்துவான். அதே மாதிரி ஒண்ணு இப்படி வச்சு ஒரு திருக்கிட்டு ஈஸியும் முடியும். இவ்வளவு உள்ள கிடக்கும். ஆமா, நம்ம வாலிய பையன் மாதிரி என்ன சந்தோஷம், கைய தட்டலாம் பாரு. இவ்வளவு அதுக்குள்ள இருக்கும், உங்களுக்கு தெரியாது, நீங்க நல்லவங்க. இது எங்க ஊர் பக்கம் நடந்த சம்பவம். இவ்வளவு அதுக்குள்ள இருக்கும். அதை தொங்க போட்டுக்கிட்டு படக்கு படக்குன்னு போவோம். இதுதான் இன்னைக்கு உள்ள காலம். ஆனா நம்மால பார்த்தா அந்த புள்ளைய தூக்கி நமக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒரு டிராக்டர்ல ட்ராலி கண்டுபிடிச்சான். அதை கண்டுபிடிச்சு புள்ளைய உட்கார வச்சு ஒரு பெல்ட்டை போட்டு வாயில ஒரு நிப்பில கொடுத்து சொருவி அங்க இருந்து ஒரு கயரை போட்டு இவ இடுப்புல போட்டு இவ முன்னால போவா, அது பின்னால வரும். சிலச்சியமே அது வரும். சில நேரம் கட்டாயிட்டுன்னு வைங்க, அவன் வெள்ள கோயில் இருப்பா, பிள்ளை 4 மாவடியில் நடக்கும். முடிஞ்சா இதத்தான் மாயே காலமல்லோ
வந்தோம். ஆனா இப்படி வரக்கூடாது என்பதற்காக நாராயணன் இந்த 7 அம்மைமார்களும் விட்டு சென்ற பிள்ளையை பார்க்கிறான். இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? யார் வேணும்? ஒரு தாய் வேண்டும். ஒரு நல்ல பெண்ணாலதான் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க முடியும். ஆம்பளை எவ்வளவுதான் சொன்னாலும் பிள்ளை வளர்த்துட மாட்டான். அது சிரிச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் என் குழந்தை, என் அப்பா, எங்க அம்மா, என் கண்ணும்பா. அது 1 மணிக்கு வேற கரைச்சா ஐயா அம்மைய மாதிரியே தான் இருக்கா. பிள்ளை ஒன்ன மாதிரி இருக்கா. தூக்கி சொல்லுவானா சொல்ல மாட்டானா? சொல்லிடுவான். அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிள்ளை நல்ல மார்க் எடுத்து 1 ரேங்க் எடுத்து பத்தியாடி என் பிள்ளை இவருக்கு சீக்கிரம் வாங்கியிருப்பாரு. ஆமா, இவரு உள்ளத்திலேயே அங்க ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனாலும் பொண்டாடிக்க பத்தியாடி என் பிள்ளை என்ன மாதிரி படிச்சு படிக்காம ஃபெயில் ஆயிட்டானே என்ன மாதிரி தான் இருக்கான். நல்லது நடந்தா அவனை சொல்லுவான், கெட்டது பொண்டாட்டி சொல்லுவான். ஆனா நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் பொறுத்து அதை அனைத்து வாழ்த்தி காப்பாற்றுற ஒரே வர்க்கம் நம்ம தாய் குழந்தை. உனைங்கதான் மக்கா பொறாமையில் இருக்காங்க. உண்மை அதுதான். நல்ல கைத்தட்டுங்க மக்கா. இங்க ஆம்பளை பொம்பளை சண்டையை வந்தாச்சு. கைத்தட்ட பார்த்தீங்களா? அப்படி குழந்தைய வளர்க்கிறதுக்கு ஒரு பக்குவம்னா தாய் வேணும். ஆனா இங்கோ 7 பிள்ளைகளையும் பெத்து போட்டு விட்ட தாய்மார்கள் கன்னிமார்கள் தவம் இருக்க சென்று விட்டார். ஆனால் நாராயணன் பார்க்கிறார், இந்த 7 பிள்ளைகளையும் வளர்க்க வேணும். ஏன் 4 மாடி விஸ்வகர்மாக்களே கேட்டியலா பிள்ளை வளர்க்க யாரை கூப்பிட்டார் தெரியுமா? கொஞ்சம் இந்த பிள்ளைகளை எழுப்பி வச்சுக்காங்க, யாரும் சவுட்டிடப்படாது. ஏன்னா நான் கூப்பிடுற போற ஆளு அந்த மாதிரி ஆளு. நானா கூப்பிடல, நாராயணன் கூப்பிட்டாரு. இது முதங்கனால இங்க பாடித்தான் ஆகணும். ஆனா எங்க ஆளுக்கு இது கேட்டு கேட்டு ரொம்ப நாளா ஆயிப்போச்சு. உங்களுக்கு இது புதுசு. அவர் கூப்பிடுற போற ஆள் அப்படிப்பட்ட ஆளு. கயர்கிட்ட விளையாடணுமா எந்த அம்மா ஆடுதோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் கூப்பிடல, நாராயணன் கூப்பிடுறாரு. அந்த நினைப்புல கூப்பிடுறாரு. யார கூப்பிட்டார்? சொல்றேன்.